மண்ணிலே ஈரமுண்டு. இந்த மண்ணில் வந்து இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மண்ணுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போவும் இந்த மண்ணுக்காக நாங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டோம். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரும். இன்னைக்கு இந்த மண்ணில் வந்திருக்கேன்னா எல்லாமே மக்களுடைய அன்பு, மக்கள் ஆமீன்ற கட்டுப்பாட்டிலிருந்து எங்களோட வைரவிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது 2000. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணிகுடா சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய நாளில் நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயும் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து 2 கலைஞர்கள் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்திலே நடக்கின்ற ஒரு இசை நிகழ்ச்சிக்காக வருகை தர இருக்கணும். அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வசாவலான் என்கின்ற பிரதேசம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரதேசத்தின் நிறைய பகுதிகள் நீண்ட காலமாக இராணுவத்தின் கைவசம் இருந்த 40 வருடங்களுக்கு மேலாக, அதுக்கு பின்னர் மக்களுடைய கைகளுக்கு கொடுத்ததுக்கு பிறகு அந்த நிலங்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய முயற்சிகளால் இன்றைக்கு ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். அப்படி ஒரு 40 வருட காலங்கள் இராணுவத்தின் கைவசம் இருந்து இப்போ ஒரு 5 வருடங்களாக திருவிழாக்கள் வந்து நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான ஆலயம்னு சொல்லி சொன்னால் வசாவலான் தெற்கு ஞானவேரவர் ஆலயத்தை வந்து சொல்லலாம். அந்த ஆலயத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து 7ஆம் திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த வருடத்துக்கான திருவிழாவில் 7ஆம் திருவிழா. அந்த திருவிழாவை முன்னிட்டு ஒரு இசை நிகழ்ச்சியை அவர்கள் வந்து செய்ய இருக்கிறோம். அந்த இசை நிகழ்ச்சிக்காக முத்துச்சிப்பி அது மாதிரி நேத்ரா என்கின்ற பாடல்கள், அதாவது குறிப்பாக வந்து இவர்கள் சூப்பர் சிங்கர் இசை நிகழ்ச்சியில் வந்து தங்களுடைய பாடல் திறமைகளை காட்டிய ஒரு கலைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய வருகை தான் இன்றைய நாளில் இந்த பலாலி சர்வதேச விமானத்தில் வந்து நடைபெற இருக்கின்றது. அந்த வருகை வந்து எப்படி இருக்குது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைய நாளில் இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே சிறப்பான பூசை நிகழ்வுகளையும் அதோட இரவு வந்து உங்களுக்கான இசை நிகழ்ச்சியை வந்து நீங்கள் இலவசமாக வந்து கண்டு கழிக்கலாம். இப்படி வாங்க தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி போயிட்டு பார்ப்போம். எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணி வந்து பாருங்கள். இன்றைய நாளில் இந்த யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பாருங்கள் அவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் பயணம் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து வார ஆக்களும் அவர்களையும் வரவேற்கிறதுக்காக இப்போ ஒரு சில பேர் வந்து நிற்கிறோம். அதோட இன்றைய நாளில் இந்த பலாலி ஏர்போர்ட்டில் ஒரு சில மாற்றங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கான்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு சில புதிய கட்டுமானங்களை வந்து கட்டி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த இதில் நீங்கள் தெரிகிற பகுதிகள் இருக்குதான எவ்வளோ நாளும் நாங்கள் பயன்படுத்தின இந்த பகுதிகளை அவர்கள் இல்லாமல் ஆக்கிட்டு புதிய இந்த பகுதியை தான் இனி வந்து விமான சேவைக்காக வந்து பயன்படுத்த போயிடும். அந்த கட்டுமானங்களை இப்போ கட்டப்பட்டு கொண்டிருக்கோன்னு சொல்லலாம். அதோட புதிதாக இதில் ஆக்கள் வெயிட் பண்ணுறதுக்கான இந்த வெயிட்டிங் கோடும் வந்து புதுசாக வந்து செஞ்சுருக்கிறோம். இப்போ இது வந்து இந்த விமான நிலையத்தின் இப்போ இருக்கிற நிலவரங்கள். இப்படி நான் தொடர்ச்சியாக நாளில் இங்கே வருகிற இருக்கின்ற இந்த இசை கலைஞர்கள் யார் யார் வருகிறோம் என்றதை நாங்கள் இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். இந்த மாதிரி தங்கச்சி தெரியும், அதான் நான் கூப்பிட்டேன். உங்களோட நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து நாங்கள் நல்லா குரல் பிடிச்சதால நல்லா உதவி நான் செய்வேன். உதவி நான் செய்வேன். ஸ்டேட்டஸ் போட்டுட்டல, அது அவங்களுக்கு காட்டி கொடுத்த பாருங்க. வெயில நிக்காம வாங்க, அப்படி வாங்க வாங்க. அப்பா வரை என்ன பேர்? நேத்ரா. வாங்க, அப்படி நிலக்குள்ள போகும். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்க யாழ்ப்பாணம்? ஆமாம், டைம் முதல் வவுனியாவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்திருக்கேன். லாஸ்ட் எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு பைரவ கோவிலில் பாட போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு எங்களை பிடிக்கும் நம்புகிறேன். எங்களுடைய பாட்டு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பாடு. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, சபை தன்னில்
திருஷபை தன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. நன்றி. வைகோ விஜயலட்சுமி இந்த பாட்டு வந்து படிக்கிறீங்களா? கண்டிப்பா. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன்னுயரும் எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும். அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம் தேம்மா. சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தை தாண்டி இலங்கையை தாண்டி புலம்பெயர் நாடுகளுக்கெல்லாம் இசை நிகழ்ச்சிக்கு பயணித்திருப்பீங்களான்னு. அந்த கூடுதலான இசை நிகழ்ச்சியில் வந்து ஈழத்தமிழர்கள் தான் உங்களை இன்வைட் பண்ணி அழைக்கணும். அவையை பற்றி உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லா நாடுகளையும் நான் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளோட தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ மக்களிடம் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் என்னோடய சாங் போய் சேர்ந்துருக்கு. அவ்வளோ மக்களுடைய மனசில் என்னோடய சாங் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்னா, இன்றைக்கி இந்த மண்ணில் வந்திருக்கேன்னா எல்லாமே மக்களுடைய அன்பு, மக்களுடைய ஆசீர்வாதம், மக்களுடைய ஆதரவுனால தான். எல்லாத்துக்கும் மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து விஜய் டிவியினூடாக தானே வெளி உலகத்துக்கு அறிமுகமாக நீங்கள்? ஆமாம். இப்போ வந்து திரைப்படங்களுக்கு நீங்கள் இப்போ பாடல்கள் பாடுறீங்களா அல்லது வாய்ப்புகள் வந்திருக்கு? இப்போது பாடிட்டுருக்கேன். இப்போ ஒரு 5 நியூ மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். அப்கமிங் மூவிஸ்க்கு பாடியிருக்கேன். இன்றைய தினம் வந்து பிரம்மாண்டமான இந்த இசை நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் எந்த இடங்களை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு இங்கேருந்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லா இடங்களும் சுற்றி பார்த்துட்டு போகணுன்னு ஆசை. கண்டிப்பாக இவர் தான் கூப்பிட்டாரு, இவரை கூட்டிக்கணும். ரொம்ப நன்றி. ஐயாவோட ஃபேமிலிக்கு ரொம்ப கண்டிப்பாக நல்லூர் கோயிலை பார்க்காம விட்றாங்க, கொண்டு கூட்டி எப்படியும் நான் நேற்று வர சொல்லி கேட்டேன். நான் இவங்க வர இல்லை, நேற்று வந்திருந்தேன். நான் நல்லா செய்திருப்பேன். நாளைக்கும் ஃப்ளைட்டு பிள்ளையாக போட்டுட்டீங்க. இல்லாட்டி ஒரு நாள் நின்று ஸ்டே பண்ணி வடமாகாணம் ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சிப்பிதான். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். பாடல் பார்த்துருக்கிறோம். முக்தி இருக்கு யாழ்ப்பாணம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ரொம்ப அதாவது இந்த 7ஆம் நாள் திருவிழா வந்து ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே எங்களை வந்து புக் பண்ணி தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அந்த நடத்தக்கூடிய அவங்களுக்கும் அனைவருக்கும், அந்த பைரவர் கோயில் நிர்வாகிகள் அனைவருக்கும், நம்ம தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாழ்ப்பாணம் முதன்முறையாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து சாயந்தரம் பாட போகிறோம். எல்லா மக்களும் எல்லாரும் குடும்பத்தோடு வந்துடுங்க. அது எங்களுடைய பாடலை கேட்டு பைரவருடைய அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓரிரு வரிகள் அந்த கர்ணன் படத்திலிருந்து உங்களுடைய ஸ்பெஷலான ஒரு பாடல். மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி. இன்றைக்கு வந்து இந்த உங்களுக்கு பின்னணி இசை வழங்குகிற பேண்ட்ஸோட ஏற்கனவே நீங்கள் பயணிச்சிருக்கீங்களா? பயணிச்சிருக்கேன். நம்ம பேர் தெரியல, ஆனால் கொழும்பில் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னாங்க. எல்லாம் நம்ம மக்கள் தான். இங்கேயும் நிறையா இன்றைக்கி பாடுறாங்களோ. இன்றைக்கி இசைக்குழு வந்து நல்ல நம்மளோட இசைக்குழு, அவங்க விஐபி இசைக்குழுவோடு சேர்ந்து இன்றைக்கி சிறப்பாக எல்லா பாடல்களும் பாடுவதற்காக வந்திருக்கோம். எப்படியான பாடல்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம்? அது வந்து நிர்வாகத்திலிருந்து தான் சொல்லணும். பக்தி தான். பக்தியோடு சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு பாட்டுகள் நடக்கும். ஓகே. சிங்கள வாயிலாக எல்லாமே நடக்கும். ஓகே. புத்திஜிபியன்னா ஒரு எஸ்பிபி சார் ஒரே ஒரு பாடல் எங்க ஓடுது? எஸ்பிபி வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏனி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏனி இல்லை,
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. நன்றி 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 நன்றி. உங்களை பார்த்ததும் மிக்க சந்தோஷம். யாழ்ப்பாணம் உங்கள் எல்லோரையும் மீடியா எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் 2 பேர் சார்பாக. ஆமாம், முதன்முறையாக 2 பேருமே யாழ்ப்பாணத்துக்கு முதன்முறையாக வந்திருக்கோம். ஆமாம், எப்படி சொல்கிறது, நாடு கடந்த நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய நாடுகளுக்கும் போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம் தமிழர்கள். அந்த மண்ணில் வந்து இன்னைக்கு நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அதுக்கு முக்கியமான தூணை 7ஆம் நாள் திருவிழா அன்பு ஐயா பேர் உதயகுமார் ஐயா குடும்பத்தார்களுக்கு இன்றைக்கி வந்து 7ஆம் நாள் திருவிழா வந்து எங்களை ஸ்பான்சர் பண்ணி அழைச்சிருக்காங்க. ஐயா உதயகுமார் ஐயா குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய இருவரின் சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. எங்களோட மண், இந்த மண்ணுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போவும் இந்த மண்ணுக்காக நாங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டோம். கண்டிப்பாக முக்கியமாக முத்துச்சிப்பியானா முதல் முறையாக யாழ்ப்பாணம் கொண்டது உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓகே, அடுத்தடுத்த முறையில் எந்தெந்த விசேஷமாக நடக்கும். வணக்கம். யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் நிற்கிறோம். என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கிறோம்? அதாவது எங்களுடைய பரம்பரை குலதெய்வத்துக்கு உற்சவத்துக்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறோம். எங்கே இருக்கு மேடம்? பசாவளான் ஞான பைரவில் தலைவர் சொல்லுங்க. வயாவளான் தெற்கு ஞான பைரவர் கோயில் 2018ஆம் ஆண்டு ஆமீண்ட கட்டுப்பாட்டிலிருந்து எங்களோட வைரவட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது 2018ஆம் ஆண்டு. ஆமீண்ட கட்டுப்பாட்டிலிருந்து எங்களோட வைரவட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது 2018ஆம் ஆண்டு. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் அந்த கோயிலை புனருத்தாங்க. அதாவது எங்களோட ஊர் மக்களும் ஊர்லேருந்து புலம்பெயர்ந்த எங்கள் மக்களும் சேர்ந்து கட்டிய ஆலயம்தான் இப்போ இருக்கிற அருள்மிகு ஞான வைரவர் ஆலயம். அந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தில் கோயில் அந்த திருவிழா ஆரம்பமாகி அலங்கார உற்சவம் ஆரம்பமாகி 12 நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்தது. இந்த முறை நடைபெற்று கொண்டு இருக்குது. இன்று 7ஆம் திருவிழா உபயகாரரில் மிகவும் பொறுப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளை பொறுப்பேற்று செய்கிற எங்களோட உதயகுமாரவருக்கும் எங்களுடைய வைரவர் பெருமான் திருவருளால் அவரும் இதில் கூட ஈடுபாடு காட்டி திருவிழா மிகச்சிறப்பாக செய்கிறதுக்கு இந்தியாவிலிருந்து 2 கலைஞர்கள் பாடகர்களை அழைப்பித்திருக்கிறார் தன் முயற்சியில். இந்த இன்றைக்கு வந்து நடக்க போகிற திருவிழா வந்து இரவாக இன்னிசை காலங்கள் சொன்னால் அதுக்கு விசேஷ ஒளிப்பதிவு ஒளிகளை நிர்வாகிப்பு விஐபி கொழும்பில் இருந்து அவர்கள் எங்களுக்கு எல்லாம் அமைத்து தந்திருக்கிறார்கள். மிகவும் ஆக்கபூர்வமான இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக தொடங்கி சிறப்பாக நிறைவேறும் என்ற ஒரு எம்பெருமான் அருளால் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கு இப்போ உங்களுக்கு இந்த பேட்டி கொடுத்து இருக்கிறோம். மேலும் இந்த விவரத்தை நாங்கள் எங்களுடைய ஆலயத்தின் முன்னாடி பேசுவது சிறப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு முத்துச்சிப்பியும் மற்றதார்வதினம் முத்துச்சிப்பியும் ஹர்ஷினி நேத்ரா வான வேடிக்கையும் 12 மணிக்கு இருக்குது. இரவு 12 மணிக்கு வான வேடிக்கை நடக்கும். சும்மா கண்டு கழிச்சு சந்தோஷமாக போங்க. ஊரை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட அதாவது அச்சிவேலி, ஆவிரங்கால், சிறுப்பட்டி, அச்சலு, வடக்கு முன்னால காட்டுவன், குறும்ப சிட்டி இதெல்லாம் எங்களை சுற்றி இருக்கிற மக்கள், ஊர் மக்கள் அவர்கள் எல்லாரும் இந்த திருவிழாவை வந்து கண்டு எங்களுடைய வைரவர் பெருமான் அருள் பெற்று ஆசி பெற்று செல்லுமாறு மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம். பசாவளான் தெற்கு ஞான வைரவர் கோயிலில் ஒவ்வொரு வருடமும் 12 திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. 40 வருடமாக இவ்வாலயத்தில் ஆலயமே இல்லாத அளவில் இருந்தது. இப்போது 5 வருடமாக இராணுவத்திடமிருந்து கிடைக்கப்பெற்று மயாவளான் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவ்வாலயத்தை கட்டியெழுப்பி இருக்கிறார்கள். 5 வருடமாக கும்பாபிஷேகம் நடந்து மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அதிலும் 7ஆம் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. எல்லா ஊர் மக்களையும் கவரும் வகையில் அவைகள் வந்து அதில் கலந்து கொள்ளுமாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதில் இந்த வருடம் இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம்.
இந்தியாவிலிருந்து பாடல் கலைஞர்களையும் இலங்கையில் இருக்கும் இசைக்கலைஞர்களையும் அழைத்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வரும் வருடங்களையும் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா தொண்டர்களும் இணைந்து ஒத்துழைப்பு கொடுக்கவும் வேண்டும், செய்து கொண்டும் வர வேண்டும். ஆலயம் முன்னேற வேண்டும். இலங்கையிலே வசாவளா ஞான வைரவர் கோயில் என்றால் எல்லாருக்கும் தெரியும் அளவிற்கு அவ்வாலயம் முன்னேற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. எல்லோரையும் அதில் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு வேண்டி நிற்கின்றோம்.